ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. அதாவது வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும், அதே போல் நம்ம வியாழக்கிழமை ரெடி பண்ணணும். சின்ன சின்ன டிப்ஸோடு நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். நான் என் வீட்டில் எப்படி நான் பூஜைக்காக ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸை நான் இதில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். காலையிலே நான் எழுந்திரிச்சதுமே குளிச்சுட்டு முதல்ல வீடு தொடச்சிட்டு அதுக்கு பிறகு தான் குளித்தேன். எண்ணெய் தலையில் தேய்ச்சிட்டு குளிச்சிட்டேன். இப்போ பூஜை ரூம் குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு தான் சாமி பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம கிச்சனில் வைக்கிறோம். இன்றைக்கி சமைக்க வேண்டிய வேலை கிடையாது, அதனால் நான் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து மீட்டிங், அவங்க மீட்டிங்கு போயிட்டாங்க. அதனால் நான் சமைக்க வேண்டியதெல்லாம் காலையிலே டிஃபனை தோசை முடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் பாத்திரம், பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் நான் சாமி ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். கிச்சன்லேயே வச்சு தான் நான் கழுவுவேன். அதுக்காக புளி கொஞ்சமாக நான் ஊற வச்சுருக்கேன். பாத்திரம் நிறையவே இருக்குது. எனக்கு பூஜை ஜாமான் அவ்வளோ பாத்திரம் இருக்குது. அதனால் நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவேன். எனக்கு சின்ன சின்ன ஃபோட்டோவாக இருந்தாலும் முக்கியமான ஃபோட்டோ எல்லாத்துக்குமே நான் விளக்கி ஏற்றிடுவேன். அதனால் நான் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நான் கழுவணும். 2 வீக்ஸ்க்கு ஒரு டைம் தான் நான் கழுவேன். வாரம்லாம் கழுவ மாட்டேன். ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னா வாரம் கழுவேன். இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான விக்கிரகம்லாம் நான் வச்சுருக்கிறேன். லக்ஷ்மி பூஜை பண்ணுவேன், காயின் பூஜை பண்ணுவேன். அதோட பெருமாள் வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது. சாய்பாபாவும் எனக்கு கிஃப்டாக தான் வந்தாங்க. அது கூட நான் மாரியம்மன் வச்சுருக்கிறேன். அதனால் அதை எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து நான் அலசிட்டேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பூஜை பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி வேறு, வியாழக்கிழமை அதுவுமா. அதனால் அவங்களுக்கும் இன்றைக்கி இப்போ அபிஷேகம் பண்ணணும். அதனால தான் எல்லாரையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அதை சுத்தம் பண்ணணும். அதை சின்ன சின்ன விக்கிரகத்துக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே கும்பகோணம் அப்படிங்கிறதுனால கும்பேஸ்வரன் கோயில்கிட்ட மார்க்கெட் இருக்கும். நான் இங்கே எல்லாேருக்கும் சில பேர் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நான் வீடியோ உங்களுக்கு போனால் கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன். எல்லா ட்ரெஸ்ஸஸும் அங்கே கிடைக்கும். சிலைகளுக்கு தேவையான நகைகள், ஒரு ட்ரெஸ்ஸு, சின்ன சின்ன குட்டி குட்டியான ட்ரெஸ் எல்லாமே கிடைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக. அங்கே தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நான் அலசிட்டு நம்ம காய வச்சிடலாம். காய வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். டீப் க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் புளி இது எல்லாமே எடுத்துருக்கேன். கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நான் வந்து வீண் பண்ண மாட்டேன். இருக்கிற எண்ணெயை நான் வந்து கொஞ்சம் சின்ன பாட்டில், நெய் பாட்டில் தான் அது, அதில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இருக்கிற எண்ணெயெல்லாம் திரியெல்லாம் எடுத்து போட்டுட்டு நான் சேவ் பண்ணிக்கிடுறது. புளி மட்டும்தான் நான் ஊற வச்சுருக்கேன் இதை பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு. முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எண்ணெய் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நான் இந்த பாட்டிலில் ஊற்றிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நான் இந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் முதல்ல தண்ணியை மட்டும் பஞ்சில் டிப் பண்ணி எல்லா பாத்திரத்துலையும், எண்ணெய் இல்லாத பாத்திரத்தில் சின்ன சின்ன பிளேட், குட்டி குட்டியான பிளேட் வச்சுருப்பேன். அந்த குட்டி குட்டியான பிளேட்டுக்கு வந்து நான் அந்த புளி தண்ணியை வச்சு தேய்ச்சி கொடுத்துருவேன் முதல்லையே. ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்காமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இப்படி தேய்ச்சா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். அதனால் முதல்ல ரொம்ப பெரியதாக இருந்துச்சுன்னா நான் புளி நிறைய ஊற வச்சு எல்லாத்துலேயும் அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுவேன். இப்போ நான் கொஞ்சமாக தான் புளி ஊற வச்சுருக்கேன் அப்படிங்கிறதால டிப் பண்ணி நான் தேய்ச்சிடுறேன். அது கூட நான் வந்து சபீனா தான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ண எலுமிச்சம் பழம் இருக்குது, அது வந்து விளக்குக்கு மட்டும் யூஸ் பண்ணலான்னு நான் பார்த்தேன். ஏன்னா அது கொஞ்சம் பளபளன்னு இருக்கும் இன்னும் எலுமிச்சை பழம் யூஸ் பண்ணால். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு கை வலிக்காமல் ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் புளி தண்ணி மட்டும்தான், சபீனா கூட சேர்க்கல, வெறும் புளி தண்ணியை தான் டிப் பண்ணி நான் ஸ்க்ரப்பில் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். எண்ணெய் பிஸ்கி இல்லாத தட்டு இது எல்லாமே முதல்ல தேய்ச்சி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மற்ற பாத்திரம், மற்ற ப்ராஸ் ஐட்டம் தேய்க்கிறதுக்குள்ளே இது கொஞ்சம் புளியில் நல்லா ஊறி அதோட கருப்பு புளியாக இருக்கும் இல்லையா, அது எல்லாமே போயிடும். இப்படி தான் நான் க்ளீன் பண்ணுவேன். காலையில் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா தொடச்சிட்டு நல்லா காய வைக்கணும். அதனால நான் காலையே முடித்ததுமே, எழுந்திரிச்சதுமே இந்த வேலையை பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, என் ஹஸ்பண்டுக்கு மீட்டிங் சமைக்கிற வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஃபுல் டே ஒர்க் இருக்கும். எனக்கு சாமி கும்பிட்ற நாளுக்கு முதல் நாள் எல்லாமே இதை ப்ரிப்பேராக பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். நாளைக்கும் சரி, அது அடுத்த நாளும் சரி. நாளைக்கு வந்து பஞ்சமி வருது, அதனால் நான் வாராகி பூஜை பண்ணுவேன். இன்றைக்கி சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் பூஜை பண்ணணும். ஏன்னா நம்ம வீட்டில் விக்கிரகம் நிறைய இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் டே வரப்போ எல்லாம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரையும் வியாழன் வெள்ளி முடிஞ்ச வரையும் கண்டிப்பாக வாரம் நான் பண்ணிவிடுவேன். என்னால் முடியலை, ரொம்ப முடியலை அப்படின்னா மட்டும்தான் பண்ண மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சபீனா, வெறும் சபீனாவை போட்டு தேய்ச்சி நல்லா பளபளன்னு ஆக்கிட்டேன். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ எல்லாத்தையுமே பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டேன்.
விக்கிரகம் முதற்கொண்டு எல்லாத்தையும் கழுவிட்டு அதனால் கீழே ஒரு துணியை விரித்து விட்டுட்டு அதை சாமிக்கான துணி தான், ஜாக்கெட் பிட்டு தான் அது. அதுக்குள்ளே எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த இடத்துல வெயில் வரும், அதனால் துணியை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துடும். கொஞ்சமாக தண்ணி இருந்தால் கூட மறுபடியும் புள்ளியாக வந்துடும். அதனால் இந்த துணியில் எல்லா பிளேட்டும் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நான் இதில் வச்சுட்டு நான் காய வச்சுருவேன். கொஞ்சமாக துணி சுத்தமாக நான் தண்ணி இல்லாமல் தான் இதை காய வைப்பேன். நிறைய அகல் விளக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கந்த சஷ்டி அப்புறம் விரதெல்லாம் இருப்பேன், கண்டிப்பாக நான் இருப்பேன். அதுக்கு 6 விளக்கு வாங்கியிருந்தேன். அதுக்கு 10-11 விளக்குக்கிட்ட என்கிட்ட இருக்குது. ஏன்னா அது சீப் அண்ட் பெஸ்ட்டாக நான் இது 50 ரூபான்னு தான் வாங்கினேன். அது இதை வாங்கி நான் 2 வருஷம் இருக்கும். இப்போ எப்படின்னா 60 ரூபா 70 ரூபா இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஹோல்சேல் கடையில் கண்டிப்பாக வாங்குங்க. கும்பகோணத்துலேயும் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு வேளை நீங்கள் கும்பகோணம் வந்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கடையிலெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும், வாங்கிக்கிடுங்க. எல்லாத்தையுமே நல்லா பலன்னு விளக்கியாச்சு. தங்கம் மாதிரி மின்னது இல்லையா? இந்த மாதிரி ப்ராஸ் ஐட்டம் எனக்கு தங்கம் மாதிரி இருக்கிறனாலே என்னமோ தெரில, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் வாங்கி சேர்த்துட்டேன். கும்பகோணம் வந்ததுக்கு பிறகு தான் நான் இவ்வளோ பொருளும் வாங்கி சேர்த்தேன். இந்த அபிஷேக ட்ரே எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் கார்த்திகேயன் மெட்டல்ஸ் யூடியூப் சேனல் கூட அப்படி தான் நடத்துகிறாங்க அவங்க. அந்த அண்ணக்கிட்ட தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த பிளேட்டு, வாராகி அம்மன் விக்கிரகம் எல்லாத்தையும் நான் சேர்த்து வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பிளேட்டு. அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த பக்கமாக ஒரு பக்கெட் மட்டும் வச்சுருவேன், தண்ணி நல்லா வடிஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் பலன்னு மின்னெடுத்து ரொம்ப ஈஸி தான். நம்ம எந்தெந்த பொருளை ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தொடச்சி வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் கோலம் போடணும். என் வாசல் பார்த்திங்கன்னா வீட்டு வாசல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, எப்படி இப்படிலாம் கோலம் போடுறீங்க, நல்லா இருக்கே அப்படின்னுட்டு. அதுதான் கோலம் போடணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பூ மாலை கோயிலிருந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. இதை தூக்கி போட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் தூக்கி போடாத, என்கிட்ட கொடு, நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நிழல்லே உலர்த்திட்டு காய வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மாக்கோலம் போடுறேன். இது பச்சரிசி மாவு கோலம் தான். நான் அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன் எப்பயுமே. இந்த மாதிரி அழகாக நம்மளால் என்ன டிசைன் தெரியுமோ நம்ம அவ்வளோ அழகாக போட மாட்டோம். இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு நான் அழகாக போட்டுடுவேன். இப்போது கோலமெல்லாம் மாக்கோலம் போட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் காயணும். இது மத்தியானமாக நான் செஞ்சுக்கிட்டு இருந்தது. நான் ஈவினிங் டைம் தான் எப்பயுமே பூஜை பண்ணுவேன். ரிலாக்ஸாக பூஜை பண்ணணும். அதனாலேயே நான் கொஞ்சம் மத்தியானமே எல்லாத்தையும் கோலம் போட்டேன், அப்போ தான் காயும். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் சாமி எல்லாமே போட்டு நம்ம கழுவிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சாமி ரூமை க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் பூவெல்லாம் துருவி கிடக்கும் இல்லையா, அதெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்மகிட்ட போயிட்டு இங்கேயும் பூஜை ரூம்லேயும் நம்ம கோலம் போட வேண்டியிருக்கும். எல்லா இடத்துலையும் நான் கோலம் போட்டுடுவேன் வாசப்படியில் இருந்துட்டு. இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம். பூவெல்லாம் வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, வெயிலும் வந்துடுச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். இங்கே சாமி ரூமில் பார்த்திங்கன்னா தாமரைப்பூ தான் போடுவேன். ஏன்னா அது தாமரைப்பூ மகாலட்சுமி இல்லையா, அதனால தான். அவங்களோட பாதம் தான் தாமரைன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்பயுமே தாமரைப்பூ தான் போடுவேன். மேலேயும் கோலம் போட்டு பூ அதெல்லாம் விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். விளக்கில் எண்ணெய் திரி எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். சின்ன சின்ன விக்கிரகம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ரெடி பண்ணி வைக்கணும். இனிமேல் அவங்கள அபிஷேகம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணணும். அந்த அபிஷேக பிளேட் எடுத்து வச்சாச்சு. எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுற இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால சாய்பாபாவுக்கு ஸ்பெஷல், சாய்பாபாவுக்கும் அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னுட்டு இருக்கேன். இப்போ பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பூ வைக்கணும். பூ வச்சு அலங்காரம் பண்ணணும். வியாழக்கிழமை வீடு வாசல் கழுவிட்டு அவங்கள விளக்கு ஏற்றாமல் வெறுமனே இருந்துடக்கூடாது. ஏன்னா பொண்ணை அலங்காரம் பண்ணிவிட்டு மனைக்கு போய் மாப்பிள்ளை தாலி கட்டாமல் இருந்தால் அது ஒரு மாதிரி இல்லையா, அது மாதிரி தான். நம்ம எவ்வளவோ அலங்காரம் பண்ணிவிட்டு சின்ன ஒரு விளக்கு ஏற்றியே ஆகணும். அதுதான் முழுமையை அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நம்ம பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம சாமியை அலங்காரம் பண்ணியாச்சு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம பூ வச்சாச்சு. ஒரு பூ வச்சா கூட சிம்பிளாக அழகாக நீட்டாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோலம் போட்டதை நான் காமிக்கலான்ட்டு வரேன். பாருங்கள், மறுபடியும் நாங்கள் வாசலில் ரொம்ப முக்கியமாக நான் பூ வைப்பேன். பூ வச்சு பொட்டு மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வச்சுட்டு லெஃப்ட் சைடு உருளி வைப்பேன், ரைட் சைடு விளக்கு வைப்பேன்.
இதே மாதிரி வச்சுட்டா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும். முதல் நாளே நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு ஒரு வேலையும் இருக்காது. சாமி கோயில் பூஜை பண்ணுறது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் நம்ம ரிலாக்ஸாக பண்ணிக்கிடலாம், எந்த ஒரு டென்ஷனும் இருக்கல. வீடை கூட்டிகிட்டு நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் வியாழக்கிழமையே வீடெல்லாம் துடைச்சிட்டு கோலம் போட்டு நம்ம முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடணும். இந்த மாதிரி நான் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சுருவேன். வாசப்படியில் நான் எப்பயுமே லக்ஷ்மி பாதம் போட்டுருவேன். இந்த மாதிரி லக்ஷ்மி பாதம் போடுறது நம்ம வீட்டு வாசலுக்குள்ளே வர மாதிரி ஒரு ஐதீகம். அதனாலேயே நான் இதை போட்டுடுறது. நான் சிம்பிளாக தான் போட்டிருக்கிறேன். இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களாலேயும் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த மாதிரி மாவு அரைச்சிட்டு பச்சரிசியில் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே இந்த காலத்தில் கிடையவே கிடையாது. அதனால் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போக்கப்போ தண்ணியில் நல்லா வடிகட்டிடுங்க. குறைன்னு இருக்கக்கூடாது. அரைச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு அழகாக வந்துடும். பார்த்திங்கன்னா கோலம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். யாருமே இந்த மாதிரி செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க, இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மேல் வீட்டு பாட்டி கூட சொல்லுவாங்க, எப்படி ரெவதி போடுற அப்படின்னுட்டு. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட சொன்னாங்க, இதை பார்த்துட்டு ஈவினிங் வந்துட்டு இப்போ நம்ம உருளியில் பூ போட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கேன். எனக்கு மஞ்சள் செவந்தி மட்டும்தான் கிடச்சிது. இன்றைக்கி அது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே கும்பகோணத்தில் நிறைய கிடைக்கிது. எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து உருளி வச்சாச்சு. அந்த பக்கம் வெளியில் ஒரு விளக்கு வைப்போம் இல்லையா, அந்த விளக்கு வச்சாச்சு. இந்த வாசப்படிக்கு எல்லாமே நான் கோலம் போடுவேன். இது பார்த்ததுமே நம்ம வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி வர்ற மாதிரி தான் தோணும். எனக்கு அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான வைப் தான் எனக்கு கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக சாமி வருவாங்கன்ற ஒரு பாசிட்டிவான எண்ணம் தான் எனக்கு இருக்குது எப்பயுமே. அதனால் இப்படி நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதுதான் செகண்ட் வ்ளாக் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம கொஞ்சம் ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட எனக்கு ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த சமயத்தில் நான் மேலே பாட்டிக்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பேன். என் ஃப்ரெண்டும் இருக்காங்க, அவங்க நல்லா பேசிகிட்டு இருப்பேன். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது நானே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும் இப்படி இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வியாழக்கிழமையே வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான் எல்லாமே வியாழக்கிழமை தான் விளக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் நாளே வீட்டை தொடச்சிடணும். வெள்ளிக்கிழமை வீட்டை துடைக்கக்கூடாது, லக்ஷ்மி வருவாங்க, அதனால் வீட்டை துடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசியாக நான் சொன்ன மாதிரிக்க வீட்டில் வந்து விளக்கு ஏற்றிட்டேன். வீட்டை வெறுமனே போடக்கூடாது. வீடை அலசியாச்சு, கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி விளக்கேற்ற வேண்டாம், நாளைக்கு விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னெல்லாம் இல்லாமல் நான் இன்றைக்கும் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். எப்பயுமே சரி தான். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே ஸ்பெஷல் டே. குருவிலேருந்து நம்ம சாய்பாபாவிலேருந்து நம்ம குபேரர்லேருந்து எல்லாருமே ஸ்பெஷல் தான் இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் கும்பிட்டுடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வியாழக்கிழமை அப்படிங்கிறது என்னோடய ராசிக்கு ரொம்ப ஸ்பெஷலாக உள்ளது. நான் இந்த மாதிரி விஷயங்களை தான் ஃபாலோ பண்ணேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.